இறந்தவர்களுக்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். மௌன அஞ்சலி செலுத்திய அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று பாடும் வானவில் பண்பாட்டு மையத்தின் சிக்னேச்சர் இசை நிகழ்ச்சி பாரதி 5. பாரதி 5 மகாகவி பாரதியாரின் முத்தான நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் தேசப்பற்றையும் ஊட்டும் 5 பாடல்களை பாரதிக்கு பஞ்சரத்ன பாடல்களாக இந்த அனைத்து குழந்தைகளும் இந்த இனியதொரு நன்னாளிலே சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார்கள். குழந்தைகள் அனைவரையும் கரகோஷத்துடன் உங்களது ஆசீர்வாதத்தை அள்ளித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக கற்பக விநாயக கடவுளே போற்றி என்ற பாடலோடு தொடங்குகிறது. மங்களகரமான நாட்டை குறிஞ்சி ராகத்திலும் ஆதி தாளத்திலும். இரண்டாவதாக
எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே என்ற தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் ஊட்டும் பாடல் ராக மாளிகையிலும் ஆதிதாளத்திலும் அமைந்தது.
இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனு குணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியார் வரிகளை கொண்ட பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடல் திலங்க் ராகத்திலும் திஸ்ர நடையிலும் அமைந்தது.
மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். 4வது பாடலாக வருகிறது. வசந்தா ராகத்திலும் கண்டச்சாப்பு தாளத்திலும். வசந்தா ராகத்திலும் திஸ்ர நடையிலும் அமைந்த இந்த பாடலை தொடர்ந்து பாரதியின் பஞ்சரத்ன பாடல்களின் நிறைவு செய்யும் பாடலாக வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்று ரேவதி ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்து தொடர்ந்து வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர்.
உங்களுடைய பலத்த உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கிடையே இந்த குழந்தைகளை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மகதி அகாடமி ஆஃப் மியூசிக்கை சேர்ந்த திருமதி வசந்தி சேகர் அவர்கள், டாக்டர் கணபதி ராமன் அவர்கள், திருமதி கிரிஜா ராமசாமி அவர்கள், திருமதி மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள், திருமதி பத்மா அவர்கள் மற்றும் திரு ராஜேஸ்வரி அவர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள் கீபோர்டிலே மத்தூர், மிருதங்கத்திலே அஜிதா ஸ்ரீதர், வயலினே தர்மாவதி மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுத்த வீணை கலைஞர் யுஎஸ்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்காகவே சிறப்பாக வந்திருக்கிறார் திருமதி நிர்மலா ராஜசேகர் அவர்கள். குழந்தைகள் அனைவரும் இன்னும் சற்று நேரத்தில் கலைந்து சென்று விடுவார்கள். மேடை நம்முடைய ஆளுநரின் நிகழ்ச்சிக்காக தயார் செய்யப்படுகிறது. அனைவரும் பொறுமையாக காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பாரதி 5 நிகழ்ச்சி எப்படி உருவானது அப்படிங்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறோம். திருவையாறு தியாகராஜ ஆராதனை பத்தி நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். மூத்த கலைஞர்கள், இளைய கலைஞர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா கலைஞர்களும் ஒன்றிணைந்து மனமுருகி தியாகராஜ சந்நிதியில் பாடுவதை காண்பதற்கும் கேட்பதற்கும் 1000 கண்களும் காதுகளும் வேண்டும். தியாகராஜ ஆராதனைங்கிற சிந்தனையில் இருந்து தொடங்கியதுதான் இந்த பாரதி 5. பாரதியாருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுச்சியூட்டும் தேசபக்தி பாடல்கள் 4ஐயும் ஆரம்பத்தில் பாட ஒரு கணபதியின் பாடலும்னு மொத்தம் 5 பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். மூத்த இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் நன்றாகவே தெரியும். அவர்களை ஈடுபடுத்தி இந்த பாடல்களை பாட வைப்பதை காட்டிலும் இசை கற்றுக்கொள்ளும் குழந்தைகளை கொண்டு இதை செய்வது மிக சிறப்பானதாக இருக்கும் என்று வானவில் பண்பாட்டு மையத்திற்கு தோன்றியது. இதை செவ்வனே செய்ய முன்வந்தார்கள் மகதி அகாடமியைச் சேர்ந்த வசந்தி சேகர், டாக்டர் கணபதி ராமன், திருமதி கிரிஜா ராமசாமி, திருமதி மீனாட்சி ஸ்ரீனிவாசன், திருமதி பத்மா மற்றும் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். இந்த குழந்தைகளுக்கு வார்த்தைகளை அழகாக திருத்தமாக சொல்லி முதலிலே பழக்கி வைத்தார்கள். மொத்த பாடல்களையும் மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். அதைவிட ரொம்ப முக்கியம், அந்த பாடலுடைய அர்த்தத்தையும் அதுக்கு என்ன மாதிரியான உணர்வு பூர்வமான சங்கீத வெளிப்பாடு இருக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்து இந்த குழந்தைகள் ட்ரெயின் செய்யப்பட்டார்கள். பேப்பரோ லேப்டாப்போ செல்போனோ வைத்துக்கொண்டு இந்த குழந்தைகள் பாடுவது கிடையாது. இந்த பாரதி 5உடைய கூடுதல் சிறப்பு என்னவென்றால், இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் இந்த பாடல்கள் அனைத்தும் அத்துப்படி மனப்பாடம். 1 அல்ல 2 அல்ல, இதுவரை 30 மேடைகளை கண்டுவிட்டது இந்த பாரதி 5. 100 மேடைகளையாவது இந்த குழந்தைகள் பார்க்க வேண்டும். இந்த பாரதி 5 அங்கெல்லாம் நடக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வானவில் பண்பாட்டு மையம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி. இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய ஆளுநர் ஐயா மேடைக்கு வந்திருந்து இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொடுக்கவிருக்கிறார்கள்.
இன்னும் சில மணித்துளிகள். இதோ இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய ஆளுநர் திரு ரவி ஐயா அவர்கள் நம்முடைய மேடைக்கு வரவிருக்கிறார்கள். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். நம்முடைய பார்ப்போற்றும் எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்களையும் பவன்ஸ் திரு ராமசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைத்து வருமாறு நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து நம்முடைய விழாவின் கதாநாயகன் விஜயகுமார் அவர்களை சோபனா ரமேஷ் அவர்கள் மேடைக்கு அழைத்து வருவார்கள். நம்முடைய விழா நாயகன் விஜயகுமார் ஐயா அவர்கள் இப்போது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவனர் திரு ரவி அவர்கள் நம்முடைய மேதகு ஆளுநர் திரு ரவி ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து வருவார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மேடைக்கு வந்துவிட்டார்கள். இப்பொழுது நாட்டுப்பண் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படவிருக்கிறது. திருமதி மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் திருமதி மகதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे
जय हे जय 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 हे நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி மீனாட்சி ஸ்ரீனிவாசன் மற்றும் மகதி. இப்போது நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் பாரதியார் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்வார்கள். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து பெரியோர்களும் இந்நிகழ்விலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். பவன்ஸ் ராமசாமி ஐயா அவர்கள், சிவசங்கரி அம்மா அவர்கள், சிவசங்கரி அம்மா அவர்கள், அடுத்ததாக விஜயகுமார் அவர்கள், பர்வீன் சுல்தானா அவர்கள், சோபனா ரமேஷ் அவர்கள், பாரதியாருக்கு மரியாதை செய்த அத்தனை பெரியோர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வருமாறு வானவில் பண்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் திரு ரவி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். It gives me a great pleasure, not merely pleasure, but a sense of fulfillment when every year we celebrate Mahakavi Bharati's birthday as a festival. It gives me an assurance that I am cleansed of all empirical dust and that our nation Bharat has taken one step closer to the realization of Mahakavi's great dream. What dream? The greatest dream that one can have, yet a prophetic dream in which he said that India will reveal and present to the entire world the immaculate process of everyone attaining immortality. எல்லாரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். I welcome the Honorable Governor of Tamil Nadu, Sri
R.N.Ravi sir, who has expressed himself to be an ardent follower of the path of eternal dharma. And thank him for setting aside an hour of his valuable time to participate in this emotionally and spiritually significant event. Honorable Governor Sir, your presence has certainly added more grace and significance to the festival. I extend a warm welcome to you, sir. Now I welcome the hero of the day, the hero of this event, the real life hero, my dear friend, Shri K. Vijayakumar. I welcome him not merely to this hall. I welcome him not merely to this event, but I welcome him into the hall of fame, occupied by real heroes like Dr. APJ Abdul Kalam, Dr. M.S. Swaminathan, Dr. T.N. Seshan, Justice V.R. Krishnaiyer, rocket scientist Nambi Narayanan, and others who had received this prestigious Bharati award in the past. You are a source of great inspiration, my dear brother Vijay. The nation and I salute you and we love you. பெரும்பாலான மகளிர் பெண்கள் ஊசி நூல் கொண்டு ஸ்வெட்டர் பின்னிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு பெண்மணி உணர்ச்சி நூல் கொண்டு இலக்கியத்தால் இந்த இந்தியாவையே இணைக்க வேண்டும் என்று பின்னிக் கொண்டிருந்தார். என்னுடைய அன்பு சகோதரி சிவசங்கரி அவர்களை நான் வரவேற்கிறேன். சமீபத்தில் சரஸ்வதி சம்மான் விருது வாங்கியவர் மட்டுமில்லை, என்றைக்குமே சரஸ்வதி தேவிக்கு சமானமாக நான் கருதும் சிவசங்கரி அம்மாவை வரவேற்கிறேன். எப்பொழுது கேட்டாலும் இல்லை கேட்காவிட்டாலும் தானே முன்வந்து உதவும், உதவிக்கரம் நீட்டும், முதுமையை கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்க செய்துவிட்டு இளமையோடு செயலாற்றும் எங்கள் அருமைக்குரிய திரு ராமசாமி அவர்கள், இந்த பாரதி வித்யாபவனின் இயக்குனர், அவரை வரவேற்கிறேன். அடுத்ததாக என் இரண்டு தோழிகள். அது என்ன தோழிகள்? தமிழ்ல நிறைய பேருக்கு வரலேங்கிறதுனால மட்டும் இல்ல, என்னோடு பல மாதங்களாக தோளோடு தோள் நின்று இந்த விழா கனவு நினைவுபட செயலாற்றிய வீராங்கனைகள் சோபனா ரமேஷ், பர்வீன் சுல்தானா ஆகியோரையும் இங்கே குழுமியிருக்கின்ற அத்தனை பெரியவர்களையும் நான் வரவேற்கப் போவதில்லை. வரவேற்கிறேன் என்று சொன்னால் அதில் ஓர் ஆணவம் இருக்கும். வரவேற்கிறேன் என்று சொல்லாமல் உங்கள் வரவை என் நெஞ்சில் ஏந்திக் கொள்கிறேன் என்று சொல்லி, ஓம் என பெரியோர்கள் என்றும் ஓதுவதாய், வினை மோதுவதாய், தீமைகள் மாய்ப்பதுவாய், மனம் தீமைகள் மாய்ப்பதுவாய், துயர் தேய்ப்பதுவாய், நலம் வாய்ப்பதுவாய், நாமமும் உருவுமற்றே மனம் நாடறிதாய், புந்தி தேடறிதாய், ஆமெனும் பொருள் அனைத்தாய், வெறும் அறிவுடன் ஆனந்த இயல்புடைத்தாய், நின்றிடும் பிரம்மம் என்பார். அந்த நிர்மல பொருளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ரவி ஐயா. அடுத்ததாக மேடையிலே வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டிய தருணம் எடுத்து நம்முடைய மேதகு ஆளுநர் திரு ரவி ஐயா அவர்களுக்கு கலைமாமணி சோபனா ரமேஷ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நம்முடைய ஆளுநருக்கு சால்வை அணிவித்து சிறப்பு பரிசு ஒன்றும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு திருமதி பர்வீன் சுல்தானா அவர்கள் மரியாதை செய்வார்கள்.
விஜயகுமார் IPS அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு திருமதி சோபனா ரமேஷ் சிறப்பு செய்வார்கள். ராமசாமி ஐயா அவர்களுக்கு திருமதி பர்வீன் சுல்தானா சிறப்பு செய்வார்கள். ராமசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. இப்போது வாழ்த்துரை வழங்க வருமாறு திருமதி சிவசங்கரி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். Your Excellency, Governor of Tamil Nadu, the hero of today's function, Shri Vijayakumar IPS, esteemed guests. It is indeed a very unique function. Unique in many sense, not just in one way, in many sense. Honoring two personalities who are here, I feel they're all Karma Veeras. Two Karma Veeras are here. Karma Veera, the word, means the person sincerely dedicated and immersed in the work that they do. And you cannot find a better example than His Excellency and Shri Vijayakumar. இன்றைய விழா பல விஷயங்களிலே தனித்தன்மை வாய்ந்தது என்று நான் நினைக்கிறேன். வெரி யூனிக். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்? ஒரு உன்னதமான மனிதரை, பாரதியை கொண்டாடும் இந்த நாளில் ஒரு உன்னத மனிதர் இன்னொரு உன்னத மனிதருக்கு விருது வழங்கும் இந்த வைபவத்தை ஒரு உன்னத ஆர்கனைசேஷன் வானவில் பண்பாட்டு மையம் நடத்துகிறது. அதனால் இது இன் எவ்ரி வே இட்ஸ் யூனிக். சமுதாயமே பாராட்டி நேசிக்கும் இந்த இரண்டு பர்சனாலிட்டிஸ், இவர்களை குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தந்த ரவி அவர்களுக்கும் வானவில் மையத்துக்கும் என்னுடைய நன்றி. இதை திருப்பி யூனிக் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ரெண்டு பேருக்குள்ள சிமிலாரிட்டிஸ் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யூனோ ஹவு மச் சிமிலாரிட்டிஸ் தீஸ் டூ ஹேவ். ரெண்டு பேருமே 52ஆம் வருஷம் பிறந்தவர்கள். ரெண்டு பேருமே காவல்துறையோடு தீவிர தொடர்பு கொண்டவர்கள், பணியாற்றியவர்கள். ஆளுநர் நேஷனல் போலீஸ் அகாடமியில் 76 சேர்ந்தார். திரு விஜயகுமார் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் 75 சேர்ந்தார். இருவருமே மிக மிக பெரிய சவால்களை தங்கள் பணியிலே அந்த காலத்திலே எதிர்கொண்டிருக்கிறார்கள். இருவருமே பிரச்சனைகள் நிறைந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே பணிகளை செய்திருக்கிறார்கள். ரெண்டு பேருக்குமே இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. கவர்னர் அவர்கள் தேசிய பத்திரிகைகளிலே ரெகுலராக காலம்ஸ் எழுதி கொண்டிருந்தவர். அண்ட் திரு விஜயகுமார் அவர்கள் வீரப்பன் சேசிங் த பிரிகாண்ட் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அதில் கக்கூன் என்கிற அந்த ஆபரேஷன் பற்றி எல்லாம் மிக சிறப்பாக கூறியிருப்பார். இது எல்லாவற்றையும் விட நான் இவங்களுக்குள்ள காமனா இருக்கிறது என்ன நினைக்கிறேன் என்றால், இருவருமே பாரதியின் சத்திய வசனங்கள் கூற்றுக்களான அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், ஏறு போல நட, சூரரை போற்று, தேசத்தை காத்தல் செய், ரௌத்ரம் பழகு, அத்தனையும் எங்ககிட்ட இருக்கு. இந்த மாதிரியான சத்தியமான பாரதியின் வாக்குகளுக்கு எம்பாடிமெண்ட், லிவிங் எம்பாடிமெண்டாக இங்கு வந்திருக்கும் இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப பாராட்டும் சில வார்த்தைகள் கூறும் சந்தர்ப்பம் எனக்கு ரொம்ப பெரிய கௌரவத்தை தருகிறது. ஆனா இவங்க ரெண்டு பேரை பத்தியுமே as professionals we all know very much through the media and ஊடகங்கள் மூலமா தெரியும். அதனால இவங்க எப்படிப்பட்ட பர்சனல் சைடு எப்படிப்பட்டது,
what kind of a human beings they are. இன்னைக்கு எப்பவுமே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்க what kind of a person inside அப்படிங்கிற எனக்கு ரொம்ப ஒரு I'm a very curious person. நான் இது வரைக்கும் பேட்டி கண்டேன் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அப்துல் கலாம் எல்லார்கிட்டையுமே நான் பர்சனல் சைடை பார்த்துருக்கேன். பிகாஸ் தட் இன்ட்ரெஸ்ட் மீ அ லாட். இங்க நம்முடைய ஆளுநரையும் திரு விஜயகுமார் அவர்கள் கூட நான் அந்த மாதிரி சில கண்ணோட்டத்தில் பார்த்து நான் சந்தோஷப்பட்ட சில விஷயங்களை தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ஐபி அண்ட் சிபிஐ எல்லாத்துலேயும் மிக சிறப்பாக பணிபுரிந்த நம்முடைய ஆளுநர் அவருக்கு அது தெரியும் நமக்கு எல்லாருக்கும். ஆனா தமிழ் மேல அவருக்கு இருக்கிற ஈடுபாடு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ் கற்றுக்கொண்டு சில வார்த்தைகள் தமிழிலே அவர் பேசுகிறார். இது உண்மை. தமிழ் இஸ் நாட் எ ஈஸி லாங்குவேஜ் டு லேர்ன். ஆனாலும் எவ்வளவு ஈடுபாடு இருந்தால் அதை அவர் கற்றுக்கொண்டு அது மேல அவரோட பிரேமையோடு அதை கற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். சார், வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார். அப்புறம் ராஜ்பவன்கிறது ஒரு இரும்பு கோட்டை. அதுக்குள்ள எத்தனை பேர் சாமானியவர்கள் காமன் மேன் போயிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனா அண்மை காலமாக ராஜ்பவனை அவர் கவர்னர் ஹேஸ் ஓபன்ட் இட் டு த காமன் மேன். இதுல எண்ணி துணிக திங்க் டு டேர் அப்படிங்கிற ஒரு புதுமையான நிகழ்ச்சி, தொடர் நிகழ்ச்சியை நடத்துறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதன் மூலமாக அடித்தட்டு மக்கள், பெண்கள், உழைக்கும் கலைஞர்கள், இன்னும் பல தரப்பட்ட மக்கள், மூலையில் இருக்கிறவங்க எல்லாம் சாதனையாளர்களை தேடி தேடி பிடித்து ராஜ்பவனிலே பாராட்டு விழா நடத்தி அவர்களை சிறப்பிக்கிறார். இது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். Persons who have met His Excellency, they know he's such a genuine person, highly knowledgeable. Now, I've had the opportunity of spending some time with him. And sir, your intelligence, he seems to know everything. எல்லாத்தையும் விரல் நுனியில வச்சிருக்காரு. I mean, it's great. ஒரே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அவரை பத்தி. ஒரு சமயம் கார்ல கேவல்கேட்ல வெளியூர் போயிட்டு இருக்கச்சே ஹைவேல he saw an accident. He stopped his cavalcade in his car, got down. இவருக்கு புரோட்டோகாலுக்கு இவருக்கு கூடவே ஒரு ஆம்புலன்ஸ் வரணும். அந்த விபத்துல உள்ளானவர்களை அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு சரியாக இருக்கிறது தெரிந்து கொண்டுதான் he continued his journey. எத்தனை பெரிய மனுஷங்க இயல்பாக பை நேச்சர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. சார், again we are proud of you. இன்னைக்கு பாரதியார் விருதை பெறும் திரு விஜயகுமார் IPS. இவரை பத்தி இவர் சாதனைகள் சொல்றோம் 10 நிமிஷம் எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளவு டைம் கொடுக்கல அவங்க. அதெல்லாம் நம்ம ஒதுக்கிடலாம். ஆனா ஆஸ் அ ஹியூமன் பீயிங் என்னன்னு பார்த்து அவங்க மனைவி மீனா குமாரியோட நான் பேசினேன். மீனா குமாரி இஸ் ஹியர் அண்ட் வானவில் பெருமையோடு அவர்களை வரவேற்கிறது. அவங்க குட்டி குட்டியா சில விஷயங்கள்லாம் சொல்லி திரு விஜயகுமார் மேல ஒரு வெளிச்சம் போட்டு காண்பித்தார். வெளியில ரொம்ப துணிச்சல அப்படி செய்யாத காரியம் இல்ல. அது வீரப்பன் ஆகட்டும் யாராகட்டும் அப்படி பண்றவர் வீட்டுல ரொம்ப சாதுவா இருப்பாரோ, சாஃப்டா இருப்பாரோ. குழந்தையில கூட அடிச்சது கிடையாதான். வீட்டு காரியம் ஒன்னத்துலயுமே அவருக்கு தெரியாது. முழுக்க முழுக்க மீனா குமாரி தான் மேனேஜஸ் த ஹோல் ஹவுஸ் ஹோல்ட். ரிட்டையர் ஆனப்புறம் கேட்டாராம், டு வி ஹாவ் இனஃப் டு கண்டினியூ திஸ் லைஃப் கேட்டாராம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட தனது பொருளாதாரம் என்ன மாதிரி இருக்குங்கிறத பத்தி தெரியாது, அவங்க பாத்துக்கிறாங்க. அவங்க வேடிக்கை ஒரு விஷயம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு அவருக்கு தெரியாதுன்னா ஒரு செக்கை ஃபில்அப் பண்ணும்போது அதுல டேட்டை போடுறதுக்கு பல தன்னோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு வந்துட்டாரோ. இது பார்க்க சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆனா அவர் நிஜ வாழ்க்கையில் அவ்வளவு ரொமான்டிக்லாம் இல்லையா. ஆனா ஒரே ஒரு தடவை அத்தி பூத்தா மாதிரி காஷ்மீர்ல அவர் பணியில் இருக்கும்போது அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வந்திருக்கு. ஸோ மனைவியை கூட்டிக் கொண்டு அந்த பியூட்டிஃபுல் தல் லேக்கில் ஷிகார் அந்த படகுல போய் கொண்டிருக்கும் போது அங்க காஷ்மீர்ல மட்டுமே இருக்கக்கூடிய சினார் அப்படிங்கிற மரங்கள், அது ரொம்ப ஒரு விசேஷமான பவித்திரமான மரம்னு பேரு. அந்த இலைகளால் ஆன பெண்டன்ட்
பிளான் பண்ணி கொடுத்து அந்த மனைவிக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட ரொமான்டிக் ஆம்பியன்ஸ் பாருங்க. இந்த மாதிரிலாம் காஷ்மீர், தல் லேக், அப்படியே ஷிகார் அண்ட் அன்யூஷுவல் பெண்டன்ட் சினார். அது நடந்தப்பறம் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இனிமே விஜயகுமார் மாதிரி நம்மளும் இருக்கணும்னு அவர் ஒரு ரோல் மாடல் ஆக்கிட்டாங்களாம். 46 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. அப்போ மீனா குமாரிக்கு 18 வயசு. கல்யாணம் பண்ணி கொண்டு போகும் பெண்ணிடம் அவருடைய பாட்டி சொன்னாராம் ஒரு அறிவுரை. அவர் கையை பற்றி கொண்டு, நீ பேராசைப்படாமல் இருந்தால் உன் கணவரின் கை கரைப்படாமல் இருக்கும். யோசிச்சு பாருங்க. சொல்றச்சே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. வீட்டில் இருக்கிற பொம்பளை இது வேணும் அது வேணும் அது வேணும் நம்ம கேட்கறதால தான் பல ஆண்கள்லாம் போய் கை நீட்டுறாங்க. ஸோ அந்த அறிவுரை, நீ பேராசைப்படாமல் இருந்தால் உன் கணவரின் கை கரைப்படாமல். அந்த மாதிரி அவர் நேர்மையா, அவர் அவருடைய சாகசங்களுக்கு மட்டும் அவர் பேர் வாங்கினவர் இல்லை, அவருடைய நேர்மைக்கும் பேர் வாங்கினவர். ஒரு சின்ன குட்டி கதையை சம்பந்தமாக சொல்லிவிட்டு என் உரையை முடிக்கிறேன். ஒரு குருகுலம், மாணவர்கள், ஆசிரியர், எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர் மேல கொஞ்சம் வருத்தம். ஏன்னா ஹி ஸ்பெஷல் டு ஒன் பாய், அவனுக்கு தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருத்தத்தை போக்கணும்னு சொல்லிட்டு குரு எல்லாத்தையும் மாணவர்களையும் கூப்பிட்டு எல்லார் கையிலையும் ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாராம். யாருமே பார்க்காத இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு சுருக்க வந்துருங்க. 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷத்துல எல்லாம் எல்லா பசங்களும், நான் கதவு பின்னாடி சாப்பிட்டேன் யாரும் பார்க்கல, மேஜை கடியில இருந்து சாப்பிட்டேன் யாரும் பார்க்கல, போர்வையை போத்தின்னு சாப்பிட்டேன் யாரும் பார்க்கல, வந்துட்டாங்க. மத்தியானம் போச்சு, சாயங்காலம் ஆச்சு, சூரியன் அஸ்தமிக்க போறது, இன்னும் இந்த பையன் வரல. இருட்ட போற சமயத்துல அந்த பையன் வந்துதான். கலைஞ்ச தலைமுடி, வாடின முகம், சோர்ந்து போன பையன், கையில மாம்பழம். என்னடான்னு கேட்டா, எங்க போனாலும் கடவுள் என்ன பார்த்துட்டு இருக்காரு, நான் எங்க போய் சாப்பிடுறதுன்னா. அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்கும் இந்த 2 பெரும் மக்களும் அந்த இயற்கைக்கு, கடவுளுக்கு தங்களுடைய நினைவிலே வைத்துக் கொண்டு தங்கள் காரியங்களை அர்ப்பணித்து செய்பவர்கள். அதனால் அவர்கள் இன்னைக்கு they are what they are today. திரு விஜயகுமார் அவர்களுக்கு விருது வழங்குவதிலே வானவில் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது. விருதுக்கு நீங்கள் பெருமை சேர்க்கிறீர்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சிவசங்கரி அம்மா. அடுத்ததாக பவன்ஸ் ராமசாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். Sri Gurubhyo Namah. I would like to be short because I want to hear the governor more today. My pranams to all the Bhavanites. Bhavan is extremely happy to be associated with Vanavil to conduct this function. In fact, this is a part of the Bhavan's Cultural Festival today, and in fact for which we had the association with the South Zone Cultural Center, for which our governor himself is the chairman. I'm thankful to him also for that. I take this opportunity to thank him for having extended help to Bhavan to conduct the cultural festival. Bhavan has been associated with Bharatiya's various festivals for the many years, and as our founder Munshi was Bharatiyar was very close to his heart, and many incidents where he has written so many articles on this, and Bhavan's journal has been continuously writing the contributions of Bharatiyar, and we have been paid great tributes to him. This is another opportunity. In fact, Chennai Kendra has taken extremely great interest in promoting Bharatiyar's thoughts. We had Bharatamengum Bharatiyar program with a team going from south to 28 states and 8 union territories, conducted various functions in association with the local functions. Even in the northeastern states, we had association with the military personnel and many associations, many people. I think we had 8 governors, about 14 judges participating in our program, which we conducted, and thousands of children have participated in the whole programs which Bhavan Chennai Kendra conducted, along with the YSCD, for which does
help came from Mr. Murli of Sri Krishna Seeds, who happens to be the secretary of Bharatiya Vidya Bhavan also. So we would like to continue this program for another 2 years and take across the state all over. And we also plan to take this abroad, because Bhavan has about 130 kendras throughout in Bharat, and we can take it to this through our the various organizations. We have 80 schools to arrange it. We have auditoriums. We have all the facilities. Only thing is that we need people to carry it out. And for this, we may require some kind of a corporate support so that we can take it further. And we are happy that these people like Iseka Vidamanan, Ulaganayaki, Sudha Sheshayan, Mr. Ravi, all have been a team which has gone from Chennai to participate in this program. And in fact, in all those programs, we had the local people taking the message in the local languages across, and it is a wonderful experience. And we would like to continue this program for another 2 years, taking it across to many other places, and for which we will recognize Mr. Ravi was one of the speakers of the occasions, and we require his help also to carry it out. This is one more occasion for Bhavan to participate in promoting the thoughts of Bharatiya. We will continue to do that because a part of Bhavan's culture to provide Indian culture and values, and Bharatiya cannot be ruled out from any state. Thank you. We will continue to support you for anything that you would like to do. Thank you once again. Thank you so much, sir. அடுத்ததாக திரு விஜயகுமார் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் பாரதி விருதுக்கான விருது குறிப்பை, அதாவது சைட்டேஷனை வாசிக்க வருமாறு திருமதி சாந்தி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். வானவில் பண்பாட்டு மையம் பாரதி திருவிழா 2023. திரு கே விஜயகுமார், இந்திய காவல் பணி ஓய்வு, ரிட்டையர்ட் IPS அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாரதி விருது வழங்கியவர் திரு R.N.Ravi, மேதகு ஆளுநர், தமிழ்நாடு. பல்லாண்டு காலம் 2 மாநில அரசுகளுக்கும் காவல்துறைகளுக்கும் சவால் விட்டுக் கொண்டு சந்தன கடத்தலில் ஈடுபட்டிருந்த கொள்ளையன், மக்களுக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த வீரப்பனை பிடிக்க தன்னலம் பாராமல் அடர்ந்த காடுகளில் இரவு பகலாய் பல நாட்கள் வசித்து அவனை மடக்கி பிடிக்கும்போது தப்ப முயன்றவனை சுட்டு வீழ்த்திய மாவீரர், காவல்துறை அதிகாரியாய் திறம்பட பணியாற்றிய திரு கே விஜயகுமார் IPS. பணி ஓய்வுக்கு பிறகும் அவரை விட மனமின்றி பல முறை பணி நீட்டிப்பு வழங்கி பாரத அரசு அவரை பயன்படுத்திக் கொண்டது. கலவரங்கள் நிரம்பிய காஷ்மீர் பள்ளத்தாக்கின் உயர் அதிகாரியாக, உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசகராக அரும்பணியாற்றி தேசத்தை காத்தல் செய் என்ற மகாகவியின் கட்டளையை சிரமேற்கொண்டு நாட்டுப்பணியாற்றிய அந்த மாவீரருக்கு 2023ஆம் ஆண்டின் பாரதி விருது வழங்குவதில் வானவில் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது. 10/12/2023. நன்றி. விழாவின் மிக முக்கியமான கட்டம் இது. திரு விஜயகுமார் IPS அவர்களுக்கு நம்முடைய மேதகு ஆளுநர் திரு R.N.Ravi அவர்கள் பாரதி விருது வழங்கி இப்போது சிறப்பிக்கவிருக்கிறார்கள். திரு விஜயகுமார் IPS அவர்களுக்கு மேதகு ஆளுநரின் திருக்கரங்களால் பாரதி விருது 2023 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது, டாக்டர் சுவாமிநாதனுக்கு வழங்கப்பட்ட விருது, திரு நம்பி நாராயணன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்ட விருது என அந்த சிறப்பான வரிசையிலே திரு விஜயகுமார் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். விருதை கொடுத்த ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். விருதை பெற்றுக்கொண்ட விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.
அடுத்ததாக தலைமை உரை வழங்க வருமாறு நம்முடைய மேதகு ஆளுநர் திரு ரவி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது விஜயகுமார் IPS அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்கவிருக்கிறார்கள். First to Madam Sivashankari, Madam, your words fill me with joy and pride and happiness and humility. This is a very intimate hall. It looks like I can almost, you feel that I'm shaking hands with each of you. I'm delighted to be in your presence. To me, standing here is very special because great men like Thiru Abdul Kalam, V.R. Krishnaya, T.N. Seshan, Nambi Narayan have stood on this stage before me. It is very special because the great poet Bharati's name, which electrifies your soul, is linked to this function. It is very special also because Vanaville Cultural Center, whose head Mr. Ravi's love and passion for Bharati is matchless, and also because I receive it from a dear former colleague and honorable governor, Mr. R.N.Ravi. Thank you all, Mr. Krishnasamy, Parveen Sultana, Mr. Shobna, and Shivashankari Madam, all of you, for being here. Vanaville Ravi in மூச்சிலும் உயிரிலும் பாரதியாரை கொண்டுள்ளார். ஆகையால் வானவில் பண்பாட்டு மையம் தரும் பாரதி விருதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் இத்தருணம் கடல் மழை திறந்தனைய சில எண்ணங்கள் என் உள்ளத்தில் வருகின்றன. இதுவரை பேசியவர்கள் புலமை எனக்கு இல்லாவிட்டாலும் this ambience inspires me to try it in Tamil. I was not prepared, but I would like to link myself with a beautiful language which Bharati says, இது போன்ற மொழி எங்குமில்லை என்று அவர் சொல்லும் பொழுது அவருக்கு 30 மொழி தெரிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகையினால் அந்த ஆர்வத்துடன் நான் தமிழில் அந்த புலமையோடு பேசாவிட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். என் துணிவுக்கும் பெரும் காரணம் ஆற்றலுள்ள வீரம் மிக்க பெரும் படை என்னை சுற்றி எப்போதும் இருந்தது. அதுதான் காரணம். இது மிக்க பலுவான சுமையான விருது. என் தோள்களில் மட்டும் சுமப்பது மிக கடினம். When I was told of this award, like a child going for a candy, I said yes. But I was gripped by panic in moments. Am I in that league? Are they serious? But a football maxim came to my mind. 11 players play, but it is one man who scores the goal. Only one can go to the goal and score it. Maybe I am that one man and the 10 are here and elsewhere. I am thankful to you. Mine has been a long and eventful journey where I was never alone. Hence, I'm happy some of you who were with me in parts of my journey are here, right from college. St. Joseph's, Justice Rajeshwaran is there, Prem is there, MCC, and many other colleagues are there. My batchmates, Gopal and Natraj, are here. So I cannot pad my story and puff up and tell you something. I said I was never alone because more than most other jobs, policing is a human resource rich job. It's distinct from a corporate leadership. Its product is a service. And what is a service? Community safety and security. In policing work, whether it is solving a small crime or a big time fighting the terrorist, the critical factor is a team algorithm. That's not very easy to come by. I was uniquely lucky in that. No doubt a bright leader, a maverick, a geek can be a huge asset, but he still needs a team to convert his brilliance into a security product. Someone said there are two types of leaders. Type 1, who knows things, or type 2, who knows people who know things. I am type 2. Basically, it is delegation. My wife warns me after retirement I should not continue as type 2. இதனால் இவன் முடிக்கும் என்றறிந்து அதனை அவன் கண்விடல். Peter Drucker in Tamil said so many years ago, an entire book of Peter Drucker on delegation is summed up in this Tirukkural. That is what I think I was somewhat adept at. When this award was announced, I did a rapid scan of my past to see what lessons I can mention to the younger generation.
What can I make out of it? I distilled it into 2-3 simple facts. There was a lot of hard work, especially in the first 10 years of my service. I resolved in sticking to the moral compass. Then number 3, unhesitatingly going to places where danger lurked. I was unaware or oblivious to what the hazards were. I was not bothered because I was inspired with the presence of my junior lot. When they can be so brave, when a constable can be so brave, head constable can be so brave, why not you? I have not landed up with a golden parachute. That humbling fact always inspired me throughout my career, and that makes me stand here before today. My story is not unusual. Many police leaders have similar or better stories. Recently, in Kerala, in a wedding, I heard from a man who is very scanty and very stingy or skimpy about praise, telling me that our honorable governor, as a young police officer in Kerala, had sent shock waves among the vice dens and shook up some movers and shakers. I won't be able to share more details with you. I would have immediately rang him up, as was my usual wont, but the protocol and propriety checked my instincts. I worked in the center of 3 rings. I'm going to give you a bodyguard's analogy because I was one for quite some time with Madam Jayalalitha ji, and before that with Prime Minister Rajiv Gandhi ji. The bullet catchers are in 3 rings. The innermost ring is your bodyguard. I was a chief bodyguard for some time. Then the inner ring and then the outer ring. And in training this, a very tough instructor in a very, very cold place told me, don't look at the VIP like others. Don't be overawed. Don't be overwhelmed. You look at him as your baby, your child. And he said it in some language, bambino in Italian and some other language in Spanish, because he could not say in English. He used 3 words, something in German, and the translator told us what it is. Child, child, child. Not to treat it like a child, but be protective because you are the ultimate bullet catcher. The 3 rings are like this. I mentioned to you, now the outermost I will come to, the bosses, the political bosses and the departmental bosses. Both can be really, in case they want, they can be a little bothering you. My departmental bosses were very forgiving. My first SP, Mr. Mukherjee, I chased a wanted man into a lawyer's house. Pinto is here, there are many lawyers here. You know what the implications are. Causing chaos. But he handled the fallout without shouting at me. Lesson 1. Don't unnecessarily shout at your subordinates, get it done. I was harsh with my subordinates. I don't think you will find many subordinates finding me shouting at them. For any operational failure, I am responsible. I will shout when I'm preparing them in the training ground. That has been my instinct always, a reflex. Then Mr. Walter Devaram, who stopped the Naxalism at the gates of Tamil Nadu, he taught me the practical ways of policing and how to enjoy it, how to understand the geography and history and go about, how to interact with the junior ranks and make them feel comfortable. The only adverse annual confidential report in my nearly 38 or 39 years of service was by one BP Rangaswamy, one of the very tough IGs here. He wrote to me in 1983, I was SP Dharmapuri, this officer, that is me, tends to overrate his subordinates. I was about to tell him, no sir, it's my subordinates who are overrating me. Because Mathur, Pochampalli and Barur police stations used to close like a bank at 6 p.m. during the Naxal time. These were the boys, because I used to go around only after 8 p.m. and come back early morning 4 a.m. Chinnaswamy, my driver, was a faultless man, impeccable driving, average 200 kilometers. The DG made Ravindran, he rang up and said, I'm giving you a gift, because till then I had a Bedford van. He gave me a gift, which is a new Ambassador 3321, and I really put it to use. We had a rule, either 10 years or 3 lakhs kilometers. I achieved 3 lakhs within maybe 1.5 years or 2 years, but it was put to good use. So, Chief Ministers, MGR, Mr. Karnanidhi, Jayalalitha ji, I worked them with very, very closely, and with 5 Home Ministers, right with the present Mr. Amit Shah, starting from Shinde to Mr. Chidambaram to Rajnath Singh and so on. All of them were very supportive. Now I will come to the second ring, the team. During the Kargil days, Battalion 8 of the BSF, which I headed,
was the only battalion which did not allow any intrusion. It's not because of me, because of my commandant, late Mr. Negi. The Afghan suicide squad was all over the place and BSF took them on. Our ratio of mortality fell from 1:7. That is 7 opposite and 1. It became 1:2.5. It's a very adverse ratio, but that was the index of the difficulties we faced. Or in the special task force, because the forest broke no ranks. My dear Kannan, who is not able to be here, there are 12 ranks in the police department, starting from constable, head constable, ASI, SI, inspector, DSP, ADSP. Actually, it is more than 12, I think. And SP, DIG, IG, additional DG and DG. I was additional DG, second from the top. But second from the bottom, head constable Sundaram, he is reserve inspector, he has come for my sake today. He was the man who will protect me in the bushes. Without him, I am nobody. But outside the jungles, in the concrete jungles, the lanes where the intelligence has to be garnered, it was Chandamurai Kannan, who was SP, somewhere number 5 from the top. That is the nature of the police hierarchy and works. And in CRP, in fighting the LW's Moist, after taking over the CRP, and I went for a symbolic, I don't want to, it's not beating my own trumpet or talking much that I did something. We lost 75 people of the CRP, the biggest loss. I joined the force 3-4 months later. But I thought my pilgrimage should be to the place where we have lost maximum men. Many people said, no, you can't go there. I said, I will go there. You plan whatever you need to. I went there. There was a lot of emotions inside. My emotions were converted into tactical, strategic planning and thinking because my subordinates were all able to do that, not because I just wanted it. In surrounding myself with brilliant men has been, like I told you, one of the best parts of my life. Now I will come to the innermost ring. My dad was busy as a policeman, and to this day, he is the hero of the child in me. My mother, she passed away very recently, almost 1 or 2, a strong woman. And only time she went to the hospital, this is what my sister told me after her death, was to deliver babies, 7 of us. I mean, this is unimaginable. Even I didn't know this story. My sister, Uma Mahalli, told me. My brother, Shivakumar, and his wife are here, representing all the other siblings. I'm grateful. My kids, Arjun and Ashwini, both undemanding and low profile. So much so, Ashwini, who is here, her neighbor of 5 years, did not know she's my daughter. Not that she's ashamed of the fact, but she's too proud of this fact. Now, my wife, Meena, I don't know what all she has disclosed, madam. I'm glad that you did not take out the complete laundry list. Mao Zedong said, women hold up half the sky. When I saw the 120 children singing, I think it's 80%. Boys were there sprinkling just for this thing. I was quite happy. In my case, it is nearly double of what Mao Zedong said. That is how the equation here is. நான் சிறு வயதில் இந்த பணியில் சேர்ந்த தொடக்கத்தில் ஓவர் எந்தூசியாட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக செய்ய போய் சில தவறுகள் செய்யும் போதெல்லாம் ஏதாவது எனக்கு ஒரு தடங்கல் டிபார்ட்மெண்டில் ஏற்படுமோ என்று நான் எண்ணி கலங்கியதில்லை, சிந்தித்தது உண்டு. அதை கண்டவுடன் என் மனைவி கூறுவார்கள், ஏதாவது தப்பு செய்தீர்களா? தப்பு செய்யல, கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்ட மாதிரி இருக்கு, அவ்வளோதானே. Okay, that means morally right, ethically right, but tactically, slightly here and there, doesn't matter. That with 2 simple questions, she will sort out the problem, then I would be composed. When I was running after Veerappan, she rented a house and moved to Satyamangalam, not far from the jungles, so that I don't run away from the mission. She told me something interesting that time. Those words ring in my ears. I want to share it with this audience. She told me, you've got 8 years of service left. Because we are coming to a stage when Nataraj knows what kind of situations were there. He had done laid out some brilliant plans, part of which I took. I don't reinvent a plan. I don't remove the bricks laid by my seniors. Same thing he did. When I left as city commissioner, he moved into my seat, I moved into his seat. He came and spent 3 hours. He asked me what all has happened in the city for 2 years. When I left and went there was no change. He was running the show as if I was there. And similarly, when I went there, it looked as if he was still there.
So when we have shifted 45 homes for your information ever since we married. The only problem is she cheered and encouraged every shift. Therefore, transfer could never be weaponized against us. Last 2 years we are a little grumpy, not so happy because we are staying in the same flat. Thank you, Meena. Let me conclude by reverting back to my team, the police. I am proud to have been part of IPS and especially Tamil Nadu police. The twin truth is peace and security is the fulcrum of any development. Policemen are its sentinels. Someone said a society with a good teacher, a good judge, and a good policeman will produce a good doctor, a good lawyer, good engineer, good politician, good citizen, if you want to believe this. I believe in that. A policeman may get bouquets for breakfast and brick pads for lunch. He will move from most wanted to most suddenly unwanted list in a jiffy. Our police forces are among the best, but it is the nature of khaki to collect the muck. Like a doctor, a policeman is remembered in crisis. COVID, floods, crime. Then one bad act and all good will vaporize. At such times, a chorus goes up. Reform, 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 police reform. Yes, reforms are good. They should be solid and substantive, not tentative and tenuous. But it should be policing reforms. It should be a reform of the court, the prosecution, bail, jail, and probation systems. The whole spectrum. I stand here proudly, also humbly, as a rep of many deserving policemen. I end by dedicating this award to all ranks of policemen who work with grit and fortitude, reflexively and dutifully. And once again, thank Warnerville Cultural Center and you all, and Bharatiya Vidya Bhavan for the association with this great group. Thank you all. It's a very dear moment for me. Thank you all. மெய்சிலிர் பூட்டும் தன்னுடைய ஆளுநர் திரு R.N.Ravi ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். Distinguished dignitaries on the dais, Thiru Warnerville K. Ravi, founder of the Warnerville Cultural Center, a star of the day, Thiru K. Vijay Kumar, great writer and observer of human personality, a great writer who has tried to knit the country together through literature, Tirumati Sivasankariji, director of this Bharatiya Vidya Bhavan Chennai Kendra, Thiru K.N. Ramaswamiji, Tirumati Sobhana Ramesh, trustee of the Cultural Center, and Dr. Parveen Sultana, coordinator, Warnerville Cultural Center, distinguished and eminent persons present here. I can see quite a number of my seniors, some youngers, with some who had the privilege to work for some time, other distinguished invitees here, the brilliant children who sang Bharatiya's song, 5 of them, friends from the media, namaskaram, vanakkam to all of you. At the outset, I would like to thank Warnerville Cultural Center for instituting something in the name of the great son of this country, Subramaniam Bharati,
in his name and awarding and respecting and saying thank you to someone who has lived up to the dreams of Mahakavi Bharati. I also like to thank Bharatiya Vidya Bhavan for associating themselves for this, because we know that Bharatiya Vidya Bhavan, though it was created with the spirit, what was the spirit of Mahakavi Bharati, to preserve the culture, the spirituality, the ethos, and all the goodness that this country inherited for thousands of years and which were under severe cloud during the colonial period. It was in that backdrop that it started. The star of the day, Thiru K. Vijay Kumar. Well, the very fact that you mention about Vijay Kumar and you feel a smile on somebody's face, so there is some excitement. Because he is a person, he is a great leader, an outstanding police officer, and an inspiration for not only police officers, but I think all the youth of the country. A leader does not inspire or deliver merely by the act that the person does, or the strategy that they plan, tactics, the way they execute, but also through some X factors, the factors which are intangible in nature. And that is often the core when it comes to an uniformed service, be it police, be it military. You have a large number of troops with you, but this large number is like a mass. Unless it gets the spirit, it remains inert. It gets momentum only when it gets the velocity of that spirit. And that spirit does not come by written words, does not come by authority in rank or hierarchy. Nothing. It comes through something intangible, through the body language of the leader, the capacity of the leader to lead from the front. It is that motivates the mass behind to be prepared for give their ultimate at the call of the leader. And here it differs from many other attributes of a corporate leadership. And Thiru Vijay Kumar is an embodiment of that. Those who have worked with him, they cherish the moments for the lifetime. And I'm glad and I'm happy that Wonderful Cultural Center has chosen him to associate with Bharati. And this occasion to say thank you on behalf of the society. Because while in service he has earned many laurels, many medals given by the government from time to time. But I think society also owes it to such people to say thank you, and that is what Wonderful Cultural Trust has done. Before I move on to Bharati, I would like to say a few words about our Shivsankari ji. You know, when I heard about her, when I came to Tamil Nadu, I heard
I was very curious to meet, very interested in meeting. And it so happened that chance, when you desire something very seriously, I think the forces around it configures and bring it in a way that it happens, and I happened to meet her. It was a short meeting, but very, very touching and memorable. You know, these such artists of the words, the thinking, the way, the people of literature, their eyes are different from yours and eyes. The way they observe things, observe people, I won't say things, not inanimate, but they may be, I'm not very sure. Pardon me if I'm saying that. But as far as the animate, the observation capacity is phenomenal. Things which you just pass by, it gets etched into their being. And I was immensely impressed, and so I got some of her books and started reading, and I must say that reading those books made me somewhat a better person. That's what I believe. Her effort in putting the country together through literature is, I think, in the days to come, people will realize the worth of it. You know, Mahakavi Subramaniam Bharati, we know he was a great poet. But he was much more than that. When I came to this estate, one of my curiosity was how our academic world, how our researchers and thinkers, what is their thinking, in what line they are exploring the new horizons. So taking advantage of being the Chancellor of the State Universities, I asked for details that from 2000 to 2020, because I came in the later part of 2021. So I say, all the researchers, PhDs in humanities, their details, the theme on which the research was been done for PhD awarded, and the name of the person, university, I got the detail. And I was immensely impressed by the fact that there were over 30,000 PhD in humanities in the 20 years. This state has produced a great number. But I was a bit intrigued that while over 5,000 PhDs were on just 2-3 persons, there were not many on Mahakavi Bharati. There were, but not many. And then I got to know that in the past there were many people who had worked on Bharati, but I wondered why this great person, is he fading out of the memory? Why we do not have many chairs in our universities in the name of Subramaniam Bharati? We have many chairs in the name of so many people. I won't like to comment on them. But we don't have many chairs on Subramaniam Bharati. A great human being, a great nationalist. His contributions to the nation, his contribution to Tamil literature, his contribution to national freedom movement is, I do not know, I am not competent to comment on that, but I believe is yet to be researched, yet to be documented, yet to be brought before present and the future generations of our people. A short life, had less than 4 decades. And in that short life, what all he did, it's something which is
it stuns your mind, imagination. How could a human being could achieve that much? When it comes to Tamil language, I was going through some of the letters that he used to write later to editors while going through some of the works of Bharati. I was deeply touched when the British, they had begun colonization of mind, even before Macaulay. But that pace continued, but they accelerated it in a strategic manner in the 20th century, beginning of the 20th century. When in 1905, when they had partitioned Bengal on the basis of religion, Hindu Bengal and Muslim, they had created Muslim Bengal. And there was revolt all over the country, here in our land. V.O. Chidambaram Pillai, many others, Bharati himself. This shook the British, because at that point of time there was no organized national resistance to the British. Indian National Congress was yet in its infancy. But that act of the British in partitioning Bengal on communal line, it provoked the entire nation, and reactions were from far and wide, all over. And that alerted them. And they accelerated the pace of cultural colonization of this country. As a part of their design, a strategy, they began belittling our Indian languages. English they had already introduced, but the fact is that Indian languages were incompetent, were not adequate enough for the age. They started propagating it. And in one such context, in that very context, I read a speech which delivered by the then principal of, what is that college? J.C. Roll was the principal of that college. Pachaipa, what is that? Yes, Pachaipa College. Thank you very much. In that, J.C. Roll delivered the talk at Triplicane, where he says how English is the only language that our youth should learn. And their mother tongue as a secondary language, the second language they can learn, there is no harm in it, but English must be the primary language of education. He said that he used to, the Indian languages, he never used the word language. British used to call it vernacular. And I don't know how many of us are aware that vernacular, literally it means language of the slaves. Because the Latin word, slave. So is the language of the slaves, is a gibberish, not a language which is powerful to express. So he in his speech he delivered that none of the South Indian vernaculars are fit enough for adequate expression in science and technicalities of history to express that. And the way Bharati reacted, his letter, it is remarkable. He quoted him, but wherever he used the word, J.C. Roll used the word vernacular, he used to put in the bracket SIC, sick. I don't agree with this guy. No. He said that, look, Tamil is far, far superior to express. Far, far superior than English.
in expressing far more accurate and scientific, the word, if I'm using his word, far more accurate and scientific than English. And he says, as far as the scientific terms are concerned, those terms, at the time Nagari Pracharni Sabha was creating a lexicon of Sanskrit words, common, all the technical words. He said, this is done. Because we have all taken, though we have common word, that will solve the problem. Because it's only a question of nomenclature. What is big about it? Now, I was maybe I'm not fully aware of all those people who reacted, but the way Bharati reacted to someone who tried to underplay or demean the richness and power of Tamil language. Bharati reacted. I do not know. We remember him as Mahakavi. We remember him we all. But his contribution to the literature in the face of colonial design to cultural colonization of this country. As far as the national freedom movement is concerned, he's the one who ignited the fire. Such a powerful writer. In fact, when we, at the Rajbhavan, we changed the Darbar Hall into Bharatiya Mandapam, and Honorable President inaugurated. We made Bharati song, Parakule Nallanad, as an anthem. It is any event in Rajbhavan, we have a national anthem, we have a Tamil Taivardu, and we have Parakule Nallanad. It is a part of it. It has to be there. But I think to understand and appreciate the contribution of Mahakavi Bharati, the great revolutionary Bharati, the great defender of what Bharati stood for, it needs greater researches, more involvement of our scholars and academia. The fact that institutions like Bonneville Cultural Center are keeping the flame alive, the fact that they have not allowed the flame to extinguish, this is a great service. But I am sure in days to come, this will further spread. And I'm sure, I think the time has come when we have started as a part of our national enterprise to rediscover our heritage and be proud of them. Because when we have started on the journey of what we call Viksit Bharat Sankalp, moving towards a fully developed Bharat in the next 24 years by 2047. With this destiny in mind, when we are moving forward, and the oath, the sankalp that we take, is one of them is to be proud of our heritage. And Bharati's heritage is perhaps among the richest in all that we have today. I'm sure in this, there will be others who will be inspired by the initiative of Bonneville Cultural Center. In their own way, they will be encouraging others to research on him, to talk about him. We too started, in fact, I must say that when I came here, one of the first things that the very first year we launched an essay competition where more than 30,000 school children participated on Mahakavi Bharati. And more than 30,000, both in English and Tamil. And we had I had the privilege of felicitating those boys and girls in our Republic Day at home. The essays that they wrote, some of these essays they wrote on Bharati was so, as I must say, coming from a school student, so stimulating.
that only shows that Bharati is alive, is kicking in the hearts of our people. And he will remain. We need to magnify it, we need to bring it to light for the better of all of us, for the better of our country. I once again thank all of you for being here, because this hall, when I see it completely full, it's a very delightful experience to see it, because there are so many Bharati lovers. And not only police officers, because of, our Vijay Kumar, friend Vijay Kumar, but so many others are also around. Thank you very much. Jai Hind, Jai Bharat. Thank you so much for your wonderful speech, sir. இறுதியாக நன்றி உரை வழங்க வருமாறு டாக்டர் பர்வீன் சுல்தான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எப்படி நன்றி சொல்வது? மேதகு ஆளுநர் அவர்களினுடைய இருப்பு இந்த வினாடியில் மிக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தமிழை பற்றி பாரதியார் தன்னுடைய பத்திரிகையில் எழுதிய செய்திகளை வாசிக்கின்ற பொழுது என் மனதில் நான் நினைத்தேன், ஆளுநர் அவர்கள் தமிழராக பிறந்திருக்கலாம். காவல்துறை பணியில் தன் வாழ்க்கையை தொடங்கி தமிழ்நாட்டின் ஆளுநராக பயணிக்கின்ற இந்த கணம் வரைக்கும் தேசத்தை காத்தல் செய் எனும் பாரதியின் வார்த்தைக்கு சற்றும் மாறாமல் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய மேதகு ஆளுநர் அவர்களுக்கு வானவில் பண்பாட்டு மையம் தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. எனக்கு எப்பொழுதுமே மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியம் என்று சிவசங்கரி அம்மா சொன்னது போல் அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி என் மனதில் வருவதுண்டு. மேதகு ஆளுநர் அவர்கள் பிசிக்ஸ் எம்எஸ்சி படித்தவர், இயற்பியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் நம்முடைய ஆளுநர் அவர்கள். மிக வாஞ்சையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து, வானவில் என்பது ஒரு நிறம் அல்ல, பல நிறம், இந்த இந்திய தேசத்திற்கான அத்தனை நிறங்களையும் தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதியினுடைய அந்த கருத்தாக்கத்திற்கு தன்னை ஒப்படைத்து இங்கு வந்து நம்முடைய 30வது ஆண்டு விழாவில் பாரதி விருதை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய அவருக்கு கோடானு கோடி நன்றிகள். இந்த இன்றைய விழா நாயகர் மக்கள் காவல் நாயகர் கே விஜயகுமார் IPS அவர்கள் 30வது விருதை வானவில் பண்பாட்டு மையம் அவருக்கு அளித்திருக்கிறது. 22 வயது தொடங்கி 70 அகவையை நெருங்கும் இது நாள் வரைக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்காக நாட்டை யாரெல்லாம் பாதுகாப்பு செய்கிறார்களோ அவர்களை பாதுகாக்கின்றவராக தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தியவர். உடலினை உறுதி செய், தேசத்தை காத்தல் செய், இதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருந்திருக்கிறது. அவருடைய இன்துணை அருமை அன்னை மீனா குமாரி விஜயகுமார் அவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் நாம் சொல்லித்தான் இவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்பார் ஐயன் திருவள்ளுவர். அந்த வார்த்தைக்கு இணைய வாழ்ந்து காட்டி இருக்கக்கூடிய பெருமாட்டி மீனாகுமாரி விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி. அவரிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு. இங்கு யாருக்குமே தெரியாத ஒரு செய்தியை சொல்லுகிறேன். எப்போ டிரான்ஸ்பர் ஆகும்னே தெரியாதான், பெட்டியோட ரெடியா இருப்பாங்களாம். எப்பவுமே ஒரு குறையும் சொன்னதில்லையாம். போலாமா என்றால் உடனே பெட்டி கட்ட தொடங்குவாராம்.
நாங்கள் சென்னைக்கு வந்து 6 மாதம் ஆகிறது, எப்பொழுது புறப்பட போகிறோம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார்கள். சித்தர்களை பற்றி நான் இப்படி வாசித்திருக்கிறேன். கால் நின்றது வாசலோடு, கையிரண்டும் திருவோடு, விழலாம் அதில் பிடிசோறு, விழுங்கும் முன் நடப்பேன் தெருவோடு என்று சொன்ன அந்த ரிஷி பத்தினியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஏனென்றால் கணவர் ரிஷியாகவே தன்னுடைய பணியை இந்த தேசத்தில் ஆற்றியிருக்கிறார். இந்த 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வானவில் பண்பாட்டு மையம் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் என்ன படித்திருக்கிறார்? MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அவருடைய லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியும். MA பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது இல்லாம 3 முதுகலை பட்டங்களை சட்டத்துறையில் பெற்றிருக்கிறார். இதுதான் ஐயா விஜயகுமார் அவர்களினுடைய முகவரி. அவருக்கும் எங்களுடைய நன்றி. பாரதி வித்யா பவன் இயக்குனர் ராமசாமி அவர்களை என்னன்னு சொல்றது, மிக சிறப்பாக இங்கே வந்து இந்த எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிறார். நான் இங்கே வருகின்ற பொழுது என் காதிலே ஒரு விஷயம் சொன்னார். கூடுதலாக ஒரு நன்றியை சொல் என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன். மேதக ஆளுநர் அவர்களுக்கு ஒரு நன்றியை கூடுதலாக சொல். என்ன? பாரதியாருக்கு அந்த பவனிலே சிலை எடுத்திருக்கிறார், அதற்காக எல்லோர் சார்பிலும் ஒரு நன்றியை செலுத்திவிடு என்று சொன்னார். ஐயா அவர்களுக்கு அவருடைய வார்த்தைகளாலேயே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய பாரத நாட்டின் எழுத்தரசி சரஸ்வதி சிவசங்கரி அம்மா அவர்கள், நாங்கள் அவரை குருமாதா என்றுதான் அழைப்போம். வானவில் பண்பாட்டு மையத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கணங்களை செலவழித்தவர். இங்கே வந்து அவர் பேசுகின்ற பொழுது அந்த 2 பேரையும் பற்றி அவர் வாஞ்சையாக சொன்ன வார்த்தைகள் எங்களுடைய காதுகளில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் பலகாலம் ஒலித்துக் கொண்டிருக்கும். அந்த வாய்ப்பை தந்த அன்னைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இது எல்லாத்தையும் கையில ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூத்திரதாரி அவர்தான் வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவன தலைவர் திரு R.N.Ravi அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நான் வானவில் பண்பாட்டு மையத்தை பற்றி சொல்ல வேண்டும். 30 ஆண்டு காலமாக என்கிறோம். இந்த 30 ஆண்டு காலமும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் எல்லோரும் பாரதி பக்தர்கள், நமக்கு எல்லோருக்கும் பாரதியை பிடிக்கும். நான் பாரதியை சொல்லாமல் என் பேச்சை எப்பொழுதும் தொடங்கியதே கிடையாது. ஆனாலும் எல்லோரிடத்திலும் பார்க்கின்ற அந்த பாரதியினுடைய விஸ்வரூபத்தை நான் வானவில் பண்பாட்டு மையத்தின் நிறுவன தலைவர் ரவியிடத்தில் வித்தியாசமாக பார்த்திருக்கிறேன். பாரதி என்று சொன்னாலே 2 கண்களிலும் அவருக்கு கண்ணீர் பணிக்கும். இவ்வளவு நேரம் நின்று அவர் பேசியதை நான் கேட்டதே இல்லை. ஏனென்றால் பாரதி என்றாலேயே அழக்கூடியவர், ஒவ்வொரு சொல்லையும் தன்னுடைய ஆன்மாவோடு கரைத்திருக்கக்கூடியவர். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பெருந்தகைகளுக்கு சொல்லுகிறேன், வானவில் பண்பாட்டு மையம் 3 விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறது. 1, வாழும் தலைமுறைக்கு பாராட்டு, வாழ்கின்ற பொழுதே அந்த பாராட்டை அது செய்கிறது. 2வது, வளரும் தலைமுறைக்கு தேசத்தை காத்தல் செய்யக்கூடிய பயிற்சியையும் வாய்ப்பையும் பாரதியின் பாடல்கள் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறது. 3வது, பாரதி தன்னுடைய இளமை காலத்தில் வறுமைப்பட்ட அந்த காலகட்டத்தில் போய் இவரிடத்தில் கேட்டால் இது கிடைக்கும், மகாராஜாவிடம் போய் என்று சொன்ன பொழுது தான் வறுமைப்பட்ட இடத்திலும் மகாராஜாவுக்கு அவன் எழுதிய சீட்டுக்கவி, அப்படியெல்லாம் நான் வந்துவிட முடியாது, எனக்கு ஜதிப்பல்லக்கு அனுப்பு, பொற்பை அனுப்பு, நீ ஆள பரிவாரங்களோடு என்னை அழைத்துக் கொண்டு போ என்று அவர் எழுதிய அந்த சீட்டுக்கவி அந்த மகாராஜாவின் காதில் விழுந்ததோ இல்லையோ, இந்த பாரதி பக்தரின் காதுகளில் விழுந்த காரணத்தினால் 30 ஆண்டு காலமாக பாரதிக்கு வானவில் பண்பாட்டு மையம் ஜதிப்பல்லக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நாளை காலை அந்த ஜதிப்பல்லக்கு பார்த்தசாரதி கோவில் வாசலில் இருந்து பாரதியின் இல்லம் சேரும். அவருக்கு எங்களுடைய நன்றி. சோபனா ரமேஷ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இங்கே மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன் தொலைக்காட்சி புகழ் நம்முடைய ரத்னா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்க சைட்டேஷன் வாசித்த திருமதி சாந்தி அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் 3 தலைமுறை இங்கே வந்து பாரதியை இசைத்தார்கள், பாரதியை பேசினார்கள். திருமதி வசந்தா சீனிவாசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பாரத மாதாவை பார்க்க வேண்டும் என்றால் உங்களை பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு மிக சிறப்பாக ஓங்கி குரல் எடுத்து நீங்கள் பாடினீர்கள், நீங்கள் பாரதியை பேசினீர்கள். நாங்கள் மனமகிழ்ந்தோம். உங்களுடைய மகனார்
திரு ஸ்ரீ சதீஷ் அவர்களுக்கும் நன்றி. அவருடைய பேரன் வந்திருக்கிறார், சாஷ்வந்த் அவர்கள் வந்திருக்கிறார். சாஷ்வந்த் அவர்கள் குரல் எடுத்து பாடுகின்ற பொழுது நம் தேசத்தின் பிள்ளைகள் மிகச் சிறப்பாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சாட்சியாக அந்த இளைஞன் தன்னுடைய விஷயத்தை முன்வைத்தான், பாரதியை முன்வைத்தான். 3 தலைமுறைக்கும் பாரதியின் சார்பாக உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். வானவில் பண்பாட்டு மையம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பாரதி 5 நிகழ்ச்சியை அமைத்த மகதி அகாடமி, டாக்டர் கணபதி ராமன், திருமதி மீனாட்சி சீனிவாசன் எல்லோருக்கும் வானவில் பண்பாட்டு மையம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பாரத நாட்டிய கூத்திடு என்கின்ற தலைப்பில் திரு பினேஷ் மகாதேவன் வழங்கிய நாட்டிய நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றது. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை உங்களுக்காக பாரதியார் இல்லத்தில் வானவில் பண்பாட்டு மையத்தின் வண்ணமிகு நிகழ்ச்சிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் அங்கே வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். நாளை காலை 8:30 மணி அளவில் பார்த்தசாரதி கோவில் வாசலிலே பாரதியினுடைய திரு உருவச் சிலையில் நாங்கள் பல்லக்கிலே வைத்திருப்போம். நீங்கள் அத்துணை பேரும் அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் ஒரு வரவேற்பையும் இந்த நேரத்தில் நல்கி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த வானவில் பண்பாட்டு மையத்தினுடைய நிறுவன தலைவர் என் அண்ணன் R.N.Ravi அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த அவையிலே பல பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். பெயர் சொல்லி சுட்டக்கூடிய அளவிற்கு இல்லை என்கின்ற அளவிற்கு திரளான பெருமக்களால் நிரம்பி வழிகிறது இந்த அவை. யாரை சொல்லட்டும்? நான் விஜி சந்தோஷம் அவர்களை சொல்லட்டுமா, அல்லது நம்முடைய புரவலர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை சொல்லட்டுமா, நம்முடைய நடராஜன் அவர்கள் தன்னுடைய இன்துணையோடு வந்திருக்கிறார் அவரை சொல்லட்டுமா, எங்களுடைய அண்ணியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை சொல்லட்டுமா? இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த தேரை இழுக்கிறார்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றி. நாங்கள் எல்லோரும் செய்தித்தாள்களிலும் நாட்டை காத்தல் செய்யக்கூடிய பெரிய பெரிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று செவி வழியிலும் பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்த நம்முடைய மேனாள் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். பெயர் சொல்ல மறந்தவர்கள், நான் இவருடைய தகப்பனார் நம்முடைய மேனாள் கலெக்டராக இருந்த வேத நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அன்னை சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சேர்ந்து பயணிப்போம். பாரதி இருக்கிறான், அவன் பார்த்துக் கொள்ளுவான். எல்லா புகழும் சுப்பிரமணிய பாரதிக்கே. நன்றி, வணக்கம். நன்றி பர்வீன். இப்போது நாட்டுப்பண் இசைக்கப்படவிருக்கிறது. வழங்குபவர் மீனாட்சி ஸ்ரீனிவாசன். நாட்டுப்பண் முடிந்த பிறகு மேதகு ஆளுநர் இந்த அரங்கத்தை விட்டுச் செல்லும் வரை அனைவரும் அவர்கள் இருக்கையிலே இருக்குமாறு பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இப்போது நாட்டுப்பண். ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உத்கல வங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா, தவ शुभ नामे जाहे, तव शुभ आशीष मागे, गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. பவன்ஸ் அரங்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் இருந்து உண்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.
நம்முடைய இன்றைய பாரதி விருது பெற்ற மக்கள் காவல் நாயகரை சந்திக்க விருப்பப்படுகின்றவர்கள் மேடையில் வந்து சந்திப்பதற்கு உங்களுக்கு 2-3 நிமிடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. Good.